இப்போ ராமானுஜர் அவதரித்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, கலியுகம் தொடங்கி சுமார் 4000 வருடங்கள் பூர்த்தியாகி இருந்த சமயம். கலியுகத்தினுடைய மொத்த டியூரேஷன்ங்கிறது 4,32,000 வருஷம். அதுல போக போக இன்னும் எப்படி போகுமோன்னு நீங்கள் அஞ்சுவீர்கள். கவலைப்பட வேண்டாம். பகவான் அவ்வப்போது அவதார புருஷர்களை அனுப்புவான். அது வேற விஷயம். ஆனா ராமானுஜர் அவதரித்த காலம் இருக்கே, இப்போது கலியுகம் தொடங்கி சுமார் 5000 வருஷங்கள் பூர்த்தி ஆயிடுது. அப்போ 1000 வருஷம் முன்னாடி ராமானுஜர் அவதாரம் பண்ணார்னா, கலி தொடங்கி 4000 வருடங்கள் பூர்த்தியான சமயம். கலியின் கோலாகலம் உச்சத்துல இருக்கான். எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, பாட்டில் வர்ணிக்கிறார் பாருங்கள். கடல் அளவாய திசையெட்டினுள்ளும் 8 திசையிலும் கலி என்பது பரவி இருக்கான். அதுவும் கடல் அளவாயன்னர். இந்த இடத்துல அளவுன்னா எல்லைன்னு அர்த்தம். கடல் அளவாயன்னா கடலை எல்லையாக கொண்ட பூமி முழுவதும் அர்த்தம். இந்த பூமியிலே நீங்கள் எந்த தேசத்தை எந்த கண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு அல்டிமேட்டா கடல் என்பதுதான் எல்லையாக இருக்கும். இந்த பாட்டுல என்ன சொல்லிட்டார்? கடல் அளவு ஆய, கடலை எல்லையாக கொண்ட பகுதி, நிலப்பகுதி எவ்வளவு இருக்குமோ அது வரைக்கும் கலி பரவி இருந்தது. ஏன் அப்படி குறிப்பிட வேண்டும் என்றால், நாடெங்கும் பரவி இருக்குன்னா கூட ஒரு நாட்டுல பரவி இருந்தது, இன்னொரு நாட்டுல பரவலன்னு சொல்லிடலாம். ஆனா நீங்கள் மொத்தமாக பூமியின் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அல்டிமேட்டா அதனுடைய எல்லை என்பது கடல் தான் இருக்கும். கடல் அளவாய, கடலை எல்லையாக கொண்ட அத்தனை பகுதியிலும் கலி என்பது பரவி இருந்தது. எப்படி? திசை எட்டினுள்ளும், அதுவும் ஒரு பகுதி 2 பகுதின்னு இல்லையா, திசை எட்டினுள்ளும். நாம 8 திசை 8 திக்குன்னு மொத்தம் சொல்றோம் இல்லையா? வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இந்த 8 திசைகளிலும் பார்த்தால் திசை எட்டினுள்ளும் கலி இருளே. மொத்தமா பார்த்தா இந்த கலியுகம் இருக்கே, கலியுகத்தினுடைய இருளேன்னு சொல்றார். அது என்ன கலியுகத்தின் இருள்னா என்ன? அப்படி ஒன்றும் உலகம் இருண்டு போனாப்புலாம் தெரியல. நன்னா தான் பகல் நேரத்துல சூரியன் ஒளி வீசுகிறான், இரவு நேரத்தில் சந்திரன் ஒளி வீசுகிறான். கலினா இருள்னு சொல்கிறீர்களே, ஆங்கிலத்துல கூட எழுதுறா த டார்க் ஏஜ் ஆஃப் கலி அப்படின்னு. அப்படி என்ன இருட்டு இருக்குன்னா, வெளி இருட்டை பத்தி சொல்லல, கலியுகத்திலே உள் இருட்டாகிய அறியாமை என்ற இருட்டு நம்ம மனசுக்குள்ள புகுந்து கொள்ளுமா. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் கலி இருக்குன்னா கலியுகத்தை எக்ஸ்டர்னலா வெளியில தேடக்கூடாது. எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் உள்ளத்திலே அறியாமை என்ற இருள் வடிவில இந்த கலி என்பது புகுந்திருக்கிறது. ஏன்னா இந்த யுகத்தினுடைய நேச்சரே அப்படித்தான். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகம்னு வந்துட்டா அப்படித்தான் இருக்குமா.